இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. தேவனை தரிசிப்பார்கள் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதை குறிக்கிறது. தூய்மையான உள்ளம் கொண்ட விசுவாசிகள் தேவனுடைய வல்லமையை உணர்கிறார்கள். அவர்கள் அவருடைய மன்னிப்பை அனுபவிக்கிறார்கள். தங்கள் வாழ்விற்கான தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். மேலும் அவர்கள் தேவனுடைய அமைதியில் வாழ்கிறார்கள். அத்தகைய மனிதர்களில் ஒருவராக நாம் இருக்க விரும்பினால், அதாவது நாம் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்க விரும்பினால், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தூய்மையாக இருக்க வேண்டும். திருச்சபையில் எப்படி இருக்க விரும்புகிறோமோ அப்படியே வீட்டிலும் வெளியிலும் வேலையிலும் வியாபாரம் செய்யும் இடத்திலும் என்று எல்லா இடத்திலும் தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக இருக்க விரும்ப வேண்டும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை போல எல்லா இடத்திலும் தூய்மை உள்ளம் கொண்டவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை, பாதுகாவல் மற்றும் தயவு எங்களோடு இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.